பொண்ணு இருந்தா. அந்த பொண்ணு பேரு ரியா. ரியா வந்து செஸ் மேலே ரொம்ப ஆர்வமாக இருந்ததால அவங்க அப்பாட்ட ஒரு செஸ் போர்டு வாங்கி கொடுக்க சொல்லி கேட்டா. அவங்க அப்பாவும் ரியா ஆசைப்பட்டதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு செஸ் போர்டு வாங்கி கொடுத்தாங்க. வாங்கி கொடுத்த அன்னைக்கு அவங்க அப்பா கூட ரியா செஸ் விளையாடணும்னு ஆசைப்பட்டா. அவங்க அப்பாவுக்கும் செஸ் விளையாட தெரியுங்கிறனால அவங்க அப்பாவும் செஸ் விளையாட ஓகே சொல்லிட்டாங்க. அவங்க அப்பா ரியாவை ஈஸியாக தோற்கடிச்சிட்டாங்க. ஆனால் ரியா அழுதுட்டோ இல்லை சோர்ந்து போகல. ரியா யூடியூப் அப்புறம் நிறைய புக் படித்து அவன் மைண்டை ஷார்ப்பாக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு நாள் ரியா யோசிச்சா, நம்ம இதுவரையும் விளையாட்டை பற்றி படித்தது போதும், நம்ம அப்பா கூட ஒரு மேட்ச் விளையாடலாம்னு நினச்சா. அவங்க அப்பாவும் மேட்ச் விளையாட ஓகே சொல்லிட்டாங்க. அவங்க அப்பா கூட மேட்ச் விளையாடும் போது ரியா அவங்க அப்பாவோட எல்லா காயின்ஸையும் அடிச்சு ரியா ஜெயிச்சிட்டா. அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் செஸ் விளையாட தெரிஞ்ச எல்லாரையுமே தோற்கடிச்சனால அவங்க ஸ்கூலில் போய் இதை சொல்கிறான். அவங்க ஃப்ரெண்ட்ஸு கேட்டு அவங்க ஸ்கூல் பிரின்சிபல்கிட்ட போய் இந்த வாரம் நடக்க போகிற செஸ் காம்படிஷனில் ரியாவை கண்டிப்பாக சொல்லுங்கன்னு சொன்னாங்க. பிரின்சிபல் நானும் ரியாவை கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. ரியாவும் ஓகே சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸும் ஓகே சொல்லிட்டாங்க. ஃபீஸ் எவ்வளோன்னு கேட்கும்போது எல்லாமே ஃப்ரீன்னு சொன்னதுனால அவங்களும் ஓகே சொல்லிட்டு மேட்ச்சுக்கு போனாங்க. மேட்ச்சில் ரியா ஃபஸ்ட் ரவுண்டில் கொஞ்சம் தடுமாறினாலும் ரியா வந்து அடுத்து இந்த எல்லா மேட்ச்லேயும் ரியா தான் ஜெயிச்சா. அதாவது இந்த 3 மேட்ச்லேயும் ரியா தான் ஜெயிச்சா. அதனால வீட்டுக்கு வரும்போது பெரிய கப்போட வர்றதுனால பார்த்து அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டு பெருமைப்பட்டாங்க. இந்த மாதிரி